ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க குமரல் பேசுறேன். இது பெருதினம் பெருதிகள். நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுள் ஒன்றாகும். இது 1929 ஜூலையில் ராஜா அண்ணாமலை செட்டியாரால் 20 லட்சம் நன்கொடை வழங்கப்பட்டு 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் சிதம்பரத்தில் தொடங்கப்பட்டது. இரண்டாவதா பார்க்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்தியாவின் தலைச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். 1978 ஆண்டில் சென்னையில் நிறுவப்பட்ட இப்பல்கலைக்கழகம் பொறியியல், தொழில்நுட்பம் மற்றும் அதன் தொடர்புடைய அறிவியல் துறைகளில் உயர்கல்வி பட்டப்படிப்புகள் வழங்குவதுடன் ஆராய்ச்சி பணிகளையும் மேற்கொள்ளுது. அடுத்தது சென்னை பல்கலைக்கழகம். இது 1851 ஆண்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். லண்டன் பல்கலைக்கழகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இது செப்டம்பர் 5, 1857 இந்திய சட்டமன்றத்தின் கீழ் இணைக்கப்பட்டது. அடுத்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 1965 ஆண்டு தமிழக அரசால் நிறுவப்பட்டது. பின்னர் பாரத ரத்னா கே. காமராஜரை கௌரவிக்கும் வகையில் 1978 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என மாற்றப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பத்தில் மதுரை பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்தது தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி என்பது இந்தியாவில் தமிழ்நாடு மாநில அரசினால் நிறுவப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் ஆகும். இது 2002 ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதன் தற்போதைய வடிவத்தில் 1971 நிறுவப்பட்டது. இருப்பினும் அதன் தோற்றத்தை 1868 ஆண்டு சென்னையில் சைதாப்பேட்டையில் ஒரு வேளாண் பள்ளி நிறுவப்பட்டதிலிருந்து காணலாம். பின்னர் இந்த பள்ளி கோயம்புத்தூருக்கு மாற்றப்பட்டது. 1920 ஆண்டில் இந்த பள்ளி மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டது. 1971 ஆண்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டு பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. அடுத்ததாக காந்தி கிராமப்புற நிறுவனம். தற்போது ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இருக்கும் காந்தி கிராமப்புற நிறுவனம் 1956 ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த நிறுவனத்தின் பெயர் 2006 ஆண்டில் காந்தி கிராமப்புற நிறுவனம் என மாற்றப்பட்டது. இது மாதிரியான செய்திகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.